ஹலோ வணக்கம். வாங்க இது விஜிஸ் கிச்சன். விஜிஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயத்தை எண்ணெயை விட்டு சோம்பு போட்டு இது ரெண்டையும் சேர்த்தாச்சு. கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரும்போது ஒரு 6 பல்லு பூண்டு, அதுக்கேற்ற அளவு இஞ்சி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சாச்சு. கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட மிக்ஸ் மிளகாத்தூள். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த பிரசவத்துக்காக சாப்பிட்ற பொடி இது. குழந்தை பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கோல்டு அதிகமாக வரக்கூடாதுன்றதுனால சூட்டுக்காக கொடுக்குற மருந்து தான் அது. இது வந்து நாட்டு மருந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும். நீங்கள் போயிட்டு பிரசவ பொடின்னு கேட்டாலே தருவாங்க. அதை நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா தண்ணியை விட்டு தேவையான அளவு சிக்கனை வந்து இந்த மாதிரி பொடிசாக தான் கட் பண்ணி போடணும், பெருசாக கட் பண்ணி போடக்கூடாது. அப்போ தான் அதில் உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்கி இருக்கும். இந்த மாதிரி வச்சு நிறைய கோல்டு, தொண்டை கரங்குது, தொண்டை வலி இருக்குது, உடம்பு வலி இருக்குது, தலை வலி இருக்குது, சளி விடவே மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு 2 தடவை வச்சு பாருங்கள். சிக்கனில் செய்யலாம், மட்டனில் செய்யலாம், கருவாடு போடலாம், மீனில் போடலாம், எதில் வேணாலும் இந்த பொடியை இந்த மெத்தடில் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.